ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்பானிஷ் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ். அட் த சேம் டைம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போது இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு 6 முட்டைக்கு 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இதில் 2 விதமாக நம்ம இந்த பொட்டேட்டோஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒன்று, இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஷ்ரெட்டரில் பெரிய கண் இருக்கு இல்லையா, அந்த பெரிய ஓட்டை வழியாக நல்லா ஷ்ரெட் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னு பார்த்திங்கன்னா தின் ஸ்லைசஸ் ஆஃப் பொட்டேட்டோ போடுறது தான். நான் இதை ஸ்க்ராப் பண்ணி போடுறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று சீக்கிரமாகவே இந்த பொட்டேட்டோஸ் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடும். அதே சமயத்தில் நமக்கு ஆயில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் ஆகும். இப்போ ஒரு அகலமான நான்ஸ்டிக் பேனில் ஆலிவ் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமேட்டு நம்ம பொட்டேட்டோஸை ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடலாம். ஒரு 3 to 4 minutes இந்த பொட்டேட்டோஸ் நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகணும். அது ஓரளவுக்கு கலர் மாற ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் நல்லாவே வதக்குங்க. அதோடைய எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். நம்ம இதுவே எப்படியும் நமக்கு ஒரு 5 to 6 minutes ஆகிடும். இதுவே நீங்கள் தின் ஸ்லைசஸ் ஆஃப் பொட்டேட்டோ போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் அந்த பொட்டேட்டோஸ் ப்ரௌன் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது எக்ஸ்ட்ரா வர்ஜின்றதுனால இந்த எக்ஸஸ் ஆயிலை நீங்கள் மற்ற சமையலுக்கும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பொட்டேட்டோஸும் ஆனியனும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம எக்கை பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக்கை பீட் பண்ணும்போதே இதுக்கு தேவையான சால்ட்டும் பெப்பரும் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா ஈவனாக நம்ம எக் மிக்சரோட பொட்டேட்டோஸும் ஆனியனும் மிக்ஸ் ஆகணும். அதனால் கொஞ்சம் பட்டரும் போட்டு இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் உள்ள எக் வேகிற மாதிரி இருந்தாலும் கவலையே இல்லைங்க, அப்படியே தானாக செட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எட்ஜஸை செட் பண்ணி விட்டு சிம்மிலேயே மூடி போட்டு வேக வைக்கணும். ஸோ இப்போ மூடி போட்டு வேக வச்சுடுங்க. ஒவ்வொரு சைடுக்கும் எப்படியும் ஒரு 2 minutes எடுக்கும். ஸோ நடுவில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி சைட்ஸ் டர்ன் பண்ணோன்னா கூட டர்ன் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 minutes ஒவ்வொரு சைடும் குக் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு எட்ஜஸ் கொஞ்சம் இப்படி தூக்குனா லூசன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது கரெக்டான பதம். இப்போது நம்ம சைட் டர்ன் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு நல்ல ஃப்ளாட்டான பிளேட் எடுத்துக்கோங்க, டர்ன் பண்ணிடலாம். இப்போ டர்ன் பண்ணிட்டீங்களா. இப்போ இந்த சைடை அப்படியே மறுபடியும் தி அதர் சைடை பேனில் இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இந்த அதர் சைடும் குக் ஆகிறதுக்கு ஒரு 1.5 to 2 minutes தான் எடுக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு சைடு குக் ஆனதுனால இந்த சைடு அவ்வளோ டைம் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த அதர் சைட் குக் ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அந்த சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ஸோ பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அது குக் ஆகிடுச்சுன்னு. ஸோ இப்போ ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அழகாக அந்த பிளேட்டில் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே டர்ன் ஓவர் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ளஃபியாக எவ்வளோ சாஃப்டாக ஸ்பானிஷ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸ்லைசஸ் போட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இதில் பட்டர், எக், பொட்டேட்டோஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்தியான அதே சமயத்தில் எனர்ஜி கிவிங் ஃபுட் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.